இப்போ இந்த டைவர்ஸ் கேஸில் ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்கல்ல ஒரு நடிகை, அந்த நடிகை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நாளைக்கு வந்து ரோட்டில் கார் பார்க்கிங்லாம் அங்கே பிரதட்சணம் பண்ண தான் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். போதையில் ஓகே. இப்போ இதெல்லாம் நாளைக்கு அடுத்த நாள் பேப்பர்லேயே வந்துச்சு. அன்னைக்கு தினமலர்லாம் வந்துச்சு. எல்லா நியூஸ்லேயும் ஓரளவுக்கு இந்த கவர் பண்ணக்கூடிய நியூஸ் ஃபேக்டர்லாம் வந்துச்சு. இதெல்லாம் நாளைக்கு வெளியில் அசிங்கப்படுத்திடுவாங்கடா, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்கடா, நம்ம தலை காட்ட முடியாதா, அப்புறமேல இந்த விபச்சார வழக்கில் கைதான மாதிரி நம்ம வந்து கேவலப்பட்டுரும், அதனால் மூஞ்சியை மூடிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவங்கெல்லாம் அடக்கி வாசிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு அது பெருமையாக போயிடுச்சு. யாரையோ ஒருத்தவங்கள அலிகேஷன் பண்ணோம் கோர்ட்டுக்குன்னு போயிட்டாலே நாளைக்கு ஒன்று லேடி வந்து ஆம்பளையா ஆண்மை இல்லைங்குவாங்க, இல்லை ஆம்பளை பொம்பளையா நடத்த சரி இல்லைங்குவாங்க. இது மட்டும்தான் லைன் மேட்டரே தவிர. பட் ஆனால் இவங்களோடைய அந்த பப்ளிசிட்டி ஃபேக்டர் இப்போ மியூச்சுவலாக நாங்கள் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் மியூச்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், மியூச்சுவலாக விவாகரத்து பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்களே தவிர, ஆனால் பண்ணப்ப பின்னாடி ஏதோ ஒரு நடிகை இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், ஏதோ ஒரு இல்லீகல் ரீசன் வேறு. ஆமாம், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் ரீசனே. அப்படிங்கிறப்ப இவர்கள் ஆனால் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்க பேசும் பொருள் இல்லாமல் போகிறாங்க. இப்போ விஜயை வெறும் நடிகராக இருந்து இது நடந்திருந்தா இன்னைக்கு ஜாம்பவானில் நாளைக்கு பிரபாகரும் திருச்சி சூர்யாவும் இதை பற்றி பேசுவாங்களான்னா மாட்டாங்க. மக்களே பேசுவானா மாட்டான்.